சரிகமப நிகழ்ச்சியில டிக்கெட் டு ஃபினாலே முடிஞ்சதுக்கப்புறம் தேவயானி அவர்கள் பவித்ராவுக்கு கிஃப்ட் ஒண்ணு குடுத்துருக்காங்க அப்படிங்கிற தகவல் சமீபத்தில வெளியாகி, சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமப நிகழ்ச்சியில டிக்கெட் டு ஃபினாலே சமீபத்தில நடந்து முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 5 பேர் ஃபைனலிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா பவித்ரா அவர்கள் 6வது ஃபைனலிஸ்ட்டா கடைசியா வந்திருந்தாங்க. எல்லாருக்குமே இது மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்காவும், சர்ப்ரைஸாவும் இருந்துச்சு. பவித்ரா அவர்களுக்கு இந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப ஹேப்பிய குடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாருமே பவித்ராவிற்கு தங்களோட வாழ்த்துக்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. குறிப்பா இனியா அவர்களோட அம்மாவான தேவயானி அவர்கள் பவித்ராவ கட்டிப்பிடிச்சு தன்னோட சந்தோஷத்த வெளிப்படுத்தியிருக்காங்க. அண்ட் அவங்க அதற்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, "நீங்க கண்டிப்பா ஃபைனல்ஸ் போவீங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. அதுக்கு டிசர்வான பெர்சன் தான் நீங்க. கண்டிப்பா நீங்க ஃபைனல்ஸ் போவீங்கன்னு நெனச்சேன். அதே மாரி போயிட்டீங்க. உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள்" அப்படிங்கிற மாரி சொல்லி கை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் ஒண்ணும் குடுத்திருந்திருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் கிடையாது, அவங்களோட பொண்ணுக்குமே வந்து நட்சத்திரம் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கும் சூப்பரான கிஃப்ட் ஒண்ணு குடுத்திருந்திருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் வந்து எப்படின்னா, நீங்க ஃபைனல்ஸ் போனாலும், போகாட்டியும் இன்னைக்கு நான் அவங்களுக்கு கிஃப்ட் குடுக்கணும்னு நெனச்சு தான் வந்திருந்தேன். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரியான பெண்கள், அதாவது கணவன் இல்லாம எவ்வளோ பெண்கள் கஷ்டப்படுறாங்க, முன்னுக்கு வரமாட்டோமான்னு ஏங்கியிருக்காங்க. அவங்களுக்கு நீங்க ஒரு முன்னுதாரணம். நீங்க இன்னைக்கு போட்டியில ஜெயிச்சாலும் சரி, தோத்தாலும் சரி துவண்டறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு கிஃப்ட்ட நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். நீங்க ஒரு அக்கா குடுக்கிறதா இத மறுக்காம வாங்கிக்கணும். கண்டிப்பா நீங்க வந்து ஃபைனல்ஸ்ல ரொம்ப சூப்பரா பாடணும். அந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ்க்கு தகுந்த மாதிரியான ஒரு சாங்க நீங்க குடுக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லி அவங்கள கட்டிப்புடிச்சு தன்னோட வாழ்த்துக்கள ஷேர் பண்ணியிருக்காங்க. உண்மையாலுமே வந்துட்டு பவித்ரா மாதிரியான இருக்கக்கூடிய பெண்கள் கணவன இழந்ததுக்கு அப்புறம் எப்படியாவது மேல போயிற மாட்டோமா? ஒரு அடுத்த கட்டத்த பார்த்துற மாட்டோமா? அப்படின்னு ஏங்கிட்டு இருக்காங்க. அவங்கள மாரியான பெண்களுக்கு பவித்ரா அவர்கள் மிகச்சிறந்த ஒரு எக்ஸாம்பிள் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதனால தான் தேவயானி மேமுமே அவங்களால முடிஞ்ச உதவிய செய்து கிஃப்ட்லாம் குடுத்து அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பவித்ரா அவர்கள் ஃபைனல்ஸ் போவாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவங்க டைட்டில் வின் பண்ணுவாங்களா? அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஏன்னா உள்ளார இருக்க எல்லா கண்டஸ்டன்ட்ஸுமே பயங்கர டஃப்பான கண்டஸ்டன்ட்ஸ். அதையும் மீறி அவங்க சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் குடுப்பாங்களா? அப்படின்னா பொறுத்திருந்து பார்க்கலாம். இது ஒரு புறம் இருக்க, ரஜினி மற்றும் கமலஹாசன் இவங்களோட காம்போல புதிய படம் உருவாக்க போகுது இல்லையா? இந்த ஒரு படம் அவசர அவசரமாக ஏன் பண்ணப்படுது அப்படிங்கிறதுக்கான ரீசன் சமீபத்தில கிடைச்சிருக்கு. அண்ட் அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, கமலஹாசன் அவர்கள் விக்ரம் படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு அப்புறம் அமரன் படத்தையும் பார்த்தாரு. அந்த ஒரு படமும் மிகப்பெரிய ஒரு லாபத்த அவருக்கு குடுத்திருந்துச்சு. அந்த ஒரு காரணத்தினால மணிரத்னம் அவர்களோட சேர்ந்து தக் லைஃப் அப்படிங்கிற மிகப்பெரிய ப்ராஜெக்ட் ஒண்ணு பண்ணியிருந்தாரு. அந்த ஒரு ப்ராஜெக்ட் கண்டிப்பா 500 கோடிக்கு மேல போகும் அப்படிங்கிற மாரி ஒரு எதிர்பார்த்து இருந்திருக்காரு. ஆனா கிட்டத்தட்ட ரூ. 200 கோடி அவருக்கு நஷ்டத்த குடுத்திருக்கு. இவ்ளோ பெரிய தொகை லாஸ் ஆகவுமே கடன்காரர்கள் எல்லாருமே அவர கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் இத ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா தன்னோட அடுத்த படத்த அனௌன்ஸ் பண்ணணும் இல்லையா? அதுவும் மிகப்பெரிய ஒரு ஹீரோ வச்சு பண்ணா மட்டும் தான் இது ஸ்டாப் ஆகும் அப்படிங்கிறதுனால தான் ரஜினிய அழைச்சு பேசியிருக்காரு. ரஜினிகாந்த் சாருமே தன் நண்பன் கடனாளியா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதற்காக தான் ப்ராஜெக்ட்ட ஓகே பண்ணியிருக்காரு. அவசர அவசரமா அனௌன்ஸ்மென்ட் பண்ணாலுமே இப்ப அகைன் வந்து டைரக்டர் மாறியிருக்காங்க. இன்னமும் கதை கேட்டுட்டே இருக்கதாக தான் வெளிவந்திருக்கு. இதனால கமலஹாசன் அவர்கள் கலக்கத்துல இருக்காராமா.